எனக்காகவே பிறந்தாகவே வருமானிவன் வென்றானிவன் என் கோனவன் என் வாடையில் என் ஜாடையில் வானிவன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரபீல பார்த்துப்பீங்க. பிரபீல பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு கப்புள் லவ் சாங் வீடியோ எடிட்டிங்க எப்படி நீங்கள் 3D டைப்பில் எப்படி வந்து சூப்பராக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பை நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டான டைப்பில் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ஆப்புக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள்கிட்ட அந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் ஐக்கன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் ப்ரெசென்ட் வச்சு மட்டும் தான் நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம வந்து மேக் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த புக் மார்க் ப்ரெசென்ட் பார்த்தா நான் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் நான் வந்து வாய்ஸை சொல்கிறேன். வீடியோ வந்து கண்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வாய்ஸ்லேயே இல்லை சைட்லேயே நான் ஷோ பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோவில் இருக்குது. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜில் நெக்ஸ்ட் நான் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து எடிட் பண்ணி ஆட் பண்ணிருப்பேன். உங்களுக்கு பார்த்தா ஒரே ஒரு ரெண்டு ஸ்டெப்பில் நீங்கள் வந்து வீடியோவே டக்குன்னு நீங்கள் வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ண பார்த்தா ஃபஸ்ட் நம்ம வந்து இருங்க ஃபஸ்ட்டு இந்த பேக்கில் பார்த்தா ஒரு இமேஜ் இருக்குல்ல, இருங்க நான் வந்து ஐஎஃப்னு ஆஃப் பண்ணி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஆஃப் பண்ணுற இமேஜ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். இந்த இமேஜை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து யார் இமேஜ் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த பேக்கில் வந்து செலக்ட் பண்ண போகிறல அவங்க இமேஜ் நம்ம வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ ரூம்ன்ற ஒரு ஆப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த ஆப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஆப் இல்லை, நீங்கள் ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறல கரெக்டாக அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண நீங்கள் நெட் ஆன் பண்ணுமா, இப்போ நம்ம நெட் ஆன் பண்ணிக்கலாம். நெட் ஆன் பண்ணிட்டு கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா கொஞ்சம் லோட் ஆகிட்டு பேக்ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு 2 or 3 செகண்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 or 2 மினிட்ஸ் நினைக்கிறேன் டக்குன்னு உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி தந்துடும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண உடனே பார்த்தா பேக்ரவுண்டும் ஒரு ஆப்ஷன் பார்த்தா ஒயிட்டில் இருக்கும். நம்ம வந்து எரேசரில் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணிடலாம் பேக் எரேசர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் வந்து எரேஸ் ஆகிடும். எரேஸ் உடனே எங்கள் மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு சேவ் டு கேலரி கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனோடனே நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் இருக்குது. கரெக்டாக இந்த இமேஜ் பார்த்துங்க. கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் ஆட் பண்ணிடலாம். நம்ம ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இது மாதிரி ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணோடனே கரெக்டாக அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட் டிப் கரெக்டாக லாஸ்ட் வரையும் ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இமேஜில் செலக்ட் பண்ணி லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த இமேஜில் நீங்கள் வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கீழே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருந்தவங்க நம்ம கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜ் வரையும் கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ண இமேஜ் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி அதே ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணல இமேஜ் கரெக்டாக அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணுமோ கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் 3 ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக நீங்கள் லிரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. அவ்வளோதான், அதே ஸ்டெப் தான். நெக்ஸ்ட் நீங்கள் அந்த ஐஆஃப் ஆஃப் பண்ணல கரெக்டாக அந்த இமேஜ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டிலேட் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. அதில் பார்த்தோன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தோன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க இமேஜ் இருக்குல்ல, ஆஃப் பண்ணி ஆன் பண்ண போகிறோம். ஐஆஃப்னா கரெக்டாக இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இமேஜ் இருக்குது. இமேஜ் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எந்த இமேஜ் டிலேட் பண்ணாதீங்க. டிலேட் பண்ணால் மட்டும் தான் உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு 1:1 ரேஷியோஷனில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து கரெக்டாக 1:1 ரேஷியோவில் நம்ம வந்து கிராப் பண்ணி எடுக்க போகிறோம். கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து எந்த ஃபோல்டர் வச்சுருக்கீங்களோ கரெக்டாக அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் நல்லா கிளியராக தர மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே செட் பண்ணி ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1:1 ரேஷியோஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா நான் இமேஜின்னு டைட்டில் உங்களுக்கு வந்து மாற்றிடுறேன். உங்களுக்கு பார்த்தா ஆட் இமேஜ் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன்.
அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து தெரியும். நான் பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி இந்த 2 இமேஜ் நான் மென்ஷன் பண்ணி கரெக்டாக ஆட் இமேஜ்ன்ற லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷன் மாதிரி லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து கரெக்டாக அலைட் மோஷன் ஃபோட்டோ வந்து ஆட் ஆகும். அலைட் மோஷன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு எந்த பக் இருக்காமல் எரர் இருக்காமல் எந்த இதுவும் மேலே எதுவும் கிராஃப் ஆகாமல் கரெக்டாக உங்களுக்கு பார்த்தா ஆட் ஆகிடும். இதே மாதிரி கீழே இருக்க 2 இமேஜுக்குமே நீங்கள் கரெக்டாக வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. ரீப்ளேஸ் பண்ண உடனே மேலே பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே மேலே பார்த்தா கேமரா ஆப்ஜெக்ட் ஆப்ஷன் பார்த்தா அந்த ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணியிருப்பேன். ஆப்ஷனை நீங்கள் எடிட் பண்ண சொல்ல கரெக்டாக ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் வந்து ஐ ஆப்ஷன் ஆஃப் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த எரரும் இருக்காமல் கரெக்டாக உங்களுக்கு பக் இருக்காமல் வீடியோ வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். இல்லை எக்ஸ்போர்ட் ஆகலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப்ல தான் கரெக்டாக செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இந்த புக் மார்க் பர்சன்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7353 கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிட்டு புக் மார்க் பர்சன்ட் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா வீடியோ பார்த்தா ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து ஐ ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணோம். கரெக்டாக பார்த்தா ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அதனால் நம்ம ஐ ஆப்ஷன் ஆன் மேலே சைடு போல் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ண சொல்லி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.